ஹலோ மக்களே, நான் சுபஸ்ரீ, சைக்காலஜிஸ்ட் அண்ட் பிஹேவியர் தெரபிஸ்ட். இந்த சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, குழந்தைங்களோட டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோனை பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பாஷா படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்துட்டு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் ஒன் ஆஃப் த லிரிக்ஸ் வந்து எட்டு மனுஷன் பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அதை பார்த்துட்டு வாங்க. முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ இரண்டாம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல, மூன்றாம் எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல, நீ நாலாம் எட்டில் பெறாதது குழந்தையும் அல்ல. என்ன கேட்டிங்களா? இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள குழந்தைங்க வந்து ஒரு சில விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, 6 மாதத்தில் சிரிக்கும், ஐ கான்டாக்ட் பண்ணும் பேரண்ட்ஸ் கூட. அதே பார்த்திங்கன்னா 1 வருஷத்தில் என்ன பண்ணும், எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். இதே 2 வயசில் வந்துட்டு பிளாபர் பண்ண ஆரம்பிக்கும், அம்மா அப்பா அந்த மாதிரி பிளாபர் பண்ண ஆரம்பிக்கும். 3 வயசில் வந்துட்டு என்ன பண்ணும், ஒரு சில வேலைகளையே அது செய்ய ஆரம்பிச்சிருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, அம்மா வந்து இது சொல்கிறாங்க, அம்மாவுக்கு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கணும். அதெல்லாம் ஒரு சில ஏஜில் வந்து கரெக்டாக நடக்குதா அப்படின்றது வந்து செக் பண்ண வேண்டியது வந்து பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தைங்க பிறந்ததுலேருந்து அவங்களோட வளர்ச்சியை வந்து 6 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ், மோட்டார் ஸ்கில்ஸ் இருக்கணும் 3வது. 4வது வந்துட்டு சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கணும். 5வது எமோஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும். இந்த 5 டொமைனையும் குழந்தைங்க பிறந்ததுலேருந்து அவங்க ஒரு 5 வயசை வந்து ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் கரெக்டாக டெவலப் ஆகுதா அப்படின்றத கவனிக்கிறது வந்துட்டு பேரண்ட்ஸோட பொறுப்பு. இந்த ஸ்கில்ஸில் ஏதாவது ஒன்று கம்மியாகுது, இல்லை என் குழந்தை வந்து ஸ்லோவாக இருக்குது, அந்த வயசுக்கான விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பீடியாட்ரிஷனையோ இல்லை சைக்காலஜிஸ்டையோ நம்ம வந்து போய் பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து சும்மா கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 5 டொமைனில் நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் கூட என்னென்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறது, புரிஞ்சிக்கிறது, ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது, ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்தையும் கவனிக்கணும். காக்னேட்டிவ்க்குள்ளே இது எல்லாமே வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். குழந்தைங்க வந்துட்டு 3 வயசு அடையிறப்போ அவங்கக்கிட்ட வந்து இதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அம்மா வந்து சொல்கிறாங்க, எனக்கு உன்னோட பாலை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குழந்தைங்க மைண்டில் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணும், என்னோட பால் வந்து என்னோட எந்த சைஸில் இருக்கும், என்ன கலரில் இருக்கும், நான் யூஸ்வலாக அதை எங்கே வச்சு யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத வந்து அவங்க ரீகால் பண்ணுவாங்க. இது மூலமாக அந்த குழந்தை வந்துட்டு எந்த அளவுக்கு மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கு, அந்த குழந்தையோட மெமரி பவர் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அம்மா சொன்ன டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. இது வந்து டாஸ்க் கம்ப்ளீஷன், ப்ராப்ளம் சால்விங்குள்ளேயும் இதெல்லாம் வருது. உங்கள் குழந்தைங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு இதை பற்றின காக்னேட்டிவ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை என் குழந்தை வந்து இந்த வயசில் இதை அச்சீவ் பண்ணலை, கொஞ்சம் டிலேவாக இருக்குது, என் குழந்தை வந்து 6 மாதத்தில் அச்சீவ் பண்ண வேண்டியது வந்து 1 வருஷத்தில் தான் அச்சீவ் பண்ணிச்சு, ஐ கான்டாக்ட் பண்ணுறதையும் 1 வருஷம் அந்த குழந்தை எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வரப்போகிற அப்கமிங் வீடியோவில் வந்துட்டு மோட்டார் ஸ்கில்ஸை பற்றியும் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச்சை பற்றியும் நம்ம பார்க்கலாம். பை பை. ராமையா, 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையா, அடரா ராமையா, நாம் புட்டு புட்டு வைக்க போறேன் பாறையா. 8